காலை வணக்கம். இது என்னென்னா இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் வந்து எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுது, மோட்டார் வெஹிக்கிள் கிளைம்ஸ் ட்ரிபியூனலில் கேசஸ் போடுறீங்க, கண்ணை மூடிட்டு கேஸ் போடுறது அது எவ்வளோ தப்புன்னு அப்புறம் தெரியும். அடுத்தது இந்த டிஃபென்ஸ் பண்ணுறாங்களே இன்சூரன்ஸ் கம்பெனிங்க, டிஃபென்ஸ் பண்ணும்போது அவங்க எப்படி டிஃபென்ஸ் பண்ணுறாங்க, அதை ஒழுங்காக டிஃபென்ஸ் பண்ணாதனால இங்கே ஒரு அருமையான வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 3446, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 3446, மஞ்சூஷா அண்ட் அதர்ஸ் வர்சஸ் யுனைடெட் இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அண்ட் அதர்ஸ். இது என்ன, வண்டியோட சொந்தக்காரர் அண்ணன் வந்து சகோதரர், அவர் தான் வண்டியை ஓட்டுறாரு. வண்டி வந்து டயர் வெடித்து ஆக்சிடெண்ட் ஆகி போகுது, அவர் இறந்துடுறாரு. அவங்க உடனே ஒரு கேசஸ் போடுறாங்க. அதில் வந்து 25,82,000 வந்து மோட்டார் வாகன இழப்பீடு தீர்ப்பாயம் ட்ரிபுனல் அவார்டு பண்ணுது. ஆனால் அதுக்கு மேலே இவங்க ஹைகோர்ட்டுக்கு போன ஒன்று, ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான் வாங்கியிருக்க, நீ ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் பிரதராக இருந்தால் கூட நீ வந்து ஓனருடைய ஷூவில் தான் இருக்க, அதனால் உனக்கு வந்து கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டி பர்சனல் கவரும் அதில் இன்சூரன்ஸ் அடிஷ்னலாக சேர்த்துருக்காங்கல்ல, அந்த 2,000 லட்சம் தான் அவனுக்கு கிடைக்கும், கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை செட்டிசைட் பண்ணிட்டாங்க. இது உச்சநீதிமன்றத்துக்கு போன ஒன்று. உச்சநீதிமன்றம் மிக அருமையாக என்ன சொல்லுதுன்னா, கரெக்டு தான், கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டி ஸ்டாச்சுட்டரி லைபிலிட்டிலாம் கரெக்ட் தான், ஆனால் நீங்கள் அதை ப்ளீட் பண்ணலையே ட்ரிபுனலுக்குள்ளே. ஹைகோர்ட்டில் அப்பீல்லையும் ப்ளீடு பண்ணல, எந்த ரெக்கார்டும் இல்லை. ஸோ நீங்கள் ப்ளீட் பண்ணாத காரணத்தால் லோவர் கோர்ட்டுக்கு கொடுத்த 22 லட்சம் தான் நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதில் முக்கியமாக அடுத்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்தியன் மோட்டார் டேரிஃப்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்தியன் மோட்டார் டேரிஃப் அட்வைசரி கமிட்டி தான் வந்து அது அப்பப்போ கைட்லைன்ஸ் கொடுக்குது. அது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். அது பிரகாரம் தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து கான்ட்ராக்டில் இன்சூரன்ஸ் ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணணும், அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த IMT 16ன்னு சொல்கிறதுல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஹெட்டிங் பர்சனல் ஆக்சிடென்ட் டு அன்னேம்டு பேசஞ்சர் அதர் தென் த இன்சூரர் பெய்டு அண்ட் டிரைவர் அண்ட் த கிளீனர், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து 100% காம்பன்சேஷன் கிடைக்கும். அதில் வந்து கேபிட்டல் சம் இன்சூர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு ஆளுக்கு எவ்வளோ பணம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டி இருக்குன்றதையும் அதில் நீங்கள் முறையாக ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராம் கிலாடி ஏஆர் 2020 அந்த தீர்ப்பு இதில் படித்து வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா, நீங்கள் சாட்சியமும் கொடுக்கல, நீங்கள் டிஃபென்ஸும் எடுக்கலைன்னும் போது இந்த ட்ரிபுனல் கொடுத்த உத்தரவு செல்லும்னு சொல்லி அவங்க போட்ட உத்தரவை வந்து ஹைகோர்ட் உத்தரவு ரத்து பண்ணிட்டு அந்த 22 லட்சம் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டு வச்சு நீதிமன்றம் கேர்ஃபுல்லாக நடத்துங்க. மஞ்சூஷா வர்சஸ் யுனைடெட் இன்சூரன்ஸ் கம்பெனி, அப்புறம் ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 3446.